Hi everyone. I hope the audio was loud and clear in the last video. Since I didn't receive any feedback, I believe it was good. Today we are going to watch a short conversation between a conductor and passengers. This conversation will be very useful because we are facing these situations often while traveling a government buses. This video will be helpful particularly for those living in North India. So watch till the end and learn some new sentences you can use in your routine life. Right? In addition, I have selected the most frequently used words from this conversation. These words will be displayed before the conversation because watching them twice will help you remember them more effectively. Right? So I will show these words before the conversation start. Before dive into in the conversation, welcome to the channel. This is Gopinath Subramaniam. As usual, I would like to remind you if you are watching this video without subscribing, please do subscribe and follow the channel so you don't miss the valuable content like this. And if you enjoy the video, please hit the like button to show your support. Shall we dive into it? Come on. எஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்வர்சேஷனில் இருந்து முக்கியமான வார்த்தைகளை மட்டும் எடுத்திருக்கேன். இதில் 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையை நம்ம திரும்ப பார்க்கும்போது அந்த வார்த்தையை நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அந்த வார்த்தையை சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த வாக்கிய அமைப்பில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் முக்கியமான வார்த்தையை மட்டும் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கான்வர்சேஷனில் இந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அதில் முதல் வார்த்தை வந்து ஜரூர். ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, இல்லை அப்படின்னா பில்குல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக. ரெண்டாவது வார்த்தை வந்து சிர்ஃப். சிர்ஃப் அப்படின்னா மட்டும், ஒன்லி. சிர்ஃப் அப்படின்னா மட்டும். மூன்றாவது வார்த்தை வந்து சுட்டா. சுட்டா அப்படின்னா சேஞ்சு, சில்லற. முதல் வார்த்தை ஜரூர் கண்டிப்பாக, ரெண்டாவது வார்த்தை வந்து சிர்ஃப் மட்டும், மூன்றாவது வார்த்தை வந்து சுட்டா. சுட்டான சேஞ்சு. நான்காவது வார்த்தை அவுரத். அவுரத் அப்படின்னா பெண், லேடி. அவுரத் அப்படின்னா பெண். ஐந்தாவது வார்த்தை சிந்தா. சிந்தா அப்படின்னா கவலை, சிந்தா. ஆறாவது மதத். மதத் அப்படின்னா உதவி. அவுரத் அப்படின்னா பெண், சிந்தா அப்படின்னா கவலை. ஆறாவது வார்த்தை வந்து மதத். மதத் அப்படின்னா உதவி, ஹெல்ப். ஏழாவது வார்த்தை ஜரா. ஜரானா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், அந்த மாதிரி ஜரா. எட்டாவது உத்தர். உத்தர் அப்படின்னா இறங்கு, உத்தர். உத்தர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது வந்து வடக்கு, பதில் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இது வந்து உத்தர். ஒன்பதாவது வார்த்தை வந்து மத். மத் அப்படின்னா கூடாது. அந்த சென்டென்ஸையே எதிர்ப்பதமாக மாற்றி விட்டுரும். மத்துங்கிற வார்த்தை உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸையே எதிர்ப்பதமாக மாற்றி விட்டுரும். ஜரா அப்படின்னா கொஞ்சம், உத்தர் அப்படின்னா இறங்கு, மத் அப்படின்னா கூடாது. இப்போ பார்த்த அந்த 9 வார்த்தைகளை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு யாத்ரி. யாத்ரி அப்படின்னா பயணி, பேசஞ்சர். கண்டக்டர், நடத்துனர். யாத்ரி, கண்டக்டர். யாத்ரி கேட்குறார், कंडक्टर साहब क्या ये बस आरकेपुरम जाएगी? कंडक्टर साहब. இந்த சாப் சொல்லும்போது இந்த ஹா சைலண்ட்டாக இருக்கும். கண்டக்டர் சாப் அப்படி சொல்லக்கூடாது. கண்டக்டர் சாப் क्या ये बस ஆர்கேபுரம் जाएगी? கண்டக்டர் சார், இந்த பஸ் ஆர்கேபுரம் போகுமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கியா அப்படின்னு வந்துருச்சுனாலே அது கேள்வி வாக்கியமாக தான் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? कंडक्टर साहब क्या ये बस आरकेपुरम जाएगी? ये बस, இந்த பஸ்
ஆர்கேபுரம் ஜாயேகி. ஜாயேகி பெண்பாலில் இருக்குது. காரணம் என்னென்னா பஸ்ங்கிறது பெண்பால். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஹிந்தியில் வந்து ஆண்பால் பெண்பால்னு பிரிப்பாங்க. அதுக்கு பொருள் அதெல்லாம் தெரியாது. இப்போ பஸ், காடி அதெல்லாம் பெண்பால் தான் ஹிந்தியில். ஸோ ஜாயேகி அப்படின்னு பெண்பாலில் முடிச்சிருக்காங்க. कंडक्टर साहब ये बस आरकेपुरम जाएगी. कंडक्टर சார் இந்த பஸ் ஆர்கேபுரம் போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்டக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, हाँ जरूर जाएगी, हाँ जरूर जाएगी, 2 रुपये टिकट है. हाँ கண்டிப்பாக போகும். ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. हाँ जरूर जाएगी, 2 रुपये टिकट है. ஆம் கண்டிப்பாக போகும். 2 ரூபா டிக்கெட். 2 रुपये டிக்கெட் ஹே, 2 ரூபாய் டிக்கெட் அப்படின்னு சொல்கிறார். लीजिए मेरे पास सिर्फ 5 रुपये का नोट है. लीजिए मेरे पास, இந்தாங்க. மேரே பாஸ் அப்படின்னா என்னிடத்தில். மேரே பாஸ் சிர்ஃப், சிர்ஃப்னா மட்டும். 5 रुपये 5 ரூபாய் நோட்டு தான் உள்ளது. लीजिए मेरे पास सिर्फ 5 रुपये का नोट है. இந்தாங்க என்கிட்ட 5 ரூபா நோட்டு தான் இருக்குது. அவர் டிக்கெட் 2 ரூபான்னு சொல்லியிருக்காரு, இவர் 5 ரூபா நோட்டை கொடுக்குறாரு. लीजिए मेरे पास सिर्फ 5 रुपये का नोट है. இந்தாங்க என்னிடத்தில் 5 ரூபாய் நோட் தான் உள்ளது அப்படின்னு பேசஞ்சர் சொல்கிறார், யாத்ரி. अरे सब लोग 5-5 रुपये नोट देंगे तो मैं क्या करूँगा. अरे அட, सब लोग, सब लोग அப்படின்னா எல்லோரும், லோக் அப்படின்னா மக்கள், सब लोग அப்படின்னா எல்லோரும். 5-5 रुपये नोट देंगे तो 5 ரூபாய் நோட் கொடுத்தால், இந்த தோ அப்படி இருந்துச்சுன்னா செய்தால், வந்தால், இருந்தால் அப்படிங்கிற மாதிரி வரும். தேங்கே தோ அப்படின்னா கொடுத்தால். मैं क्या करूँगा நான் என்ன செய்வேன். அரே सब लोग 5-5 रुपये नोट देंगे तो मैं क्या करूँगा. அட எல்லாரும் 5-5 ரூபா நோட்டு கொடுத்தா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கண்டக்டர் சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷனை நீங்கள் படிக்கும்போது அப்படியே சாதாரணமாக தமிழில் பேசுகிற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ளூயன்சி நல்லா வரும். சரிங்களா? அதனால தான் நான் சாதாரணமாக பேசுகிற மாதிரி இந்த ஹிந்தியை வந்து ரீட் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். எல்லாரும் 5-5 ரூபா கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன். अरे सब लोग 5-5 रुपये नोट देंगे तो मैं क्या करूँगा அப்படின்றார். देखिए ना भाई साहब, देखिए ना भाई साहब, मेरे पास चुट्टा बिल्कुल नहीं है. देखिए ना भाई साहब, मेरे पास चुट्टा बिल्कुल नहीं है, जरा मेरी मदद कीजिए ना. देखिए ना भाई साहब, பாருங்கண்ணே அப்படிம்பாங்களா. இல்லைண்ணே நம்மகிட்ட இல்லை, காசு சில்லறை இல்லை, இதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தேக்கியனா பாய் சாப், பாய் சாப் அப்படின்னா அண்ணே அப்படிங்கிற மாதிரி வரும். மேரே பாஸ் என்னிடத்தில், சுட்டா பில்குல் நெய்யே சில்லறை சுத்தமாக இல்லை, பில்குல் அப்படின்னா கண்டிப்பாக. எந்த இடத்துல வந்து சுத்தமாக இல்லை, என்கிட்ட சில்லறையே இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? மேரே பாஸ் சுட்டா பில்குல் நஹி ஹே, ஜரா மேரி மதத் கீஜியனா, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்களேன். ஜரா கொஞ்சம், மேரி மதத் கீஜியனா கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். தேக்கியனா பாய் சாப், மேரே பாஸ் சுட்டா பில்குல் நஹி ஹே, ஜரா மேரி மதத் கீஜியனா, கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்களேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். மேரி மதத் கீஜியனா எனக்கு உதவி பண்ணுங்களேன் அப்படின்றார். சரிங்களா? தேக்கியனா பாய் சாப், மேரே பாஸ் சுட்டா பில்குல் நஹி ஹே, ஜரா மேரி மதத் கீஜியனா. மதத் கீஜியனா அந்த நா அப்படி எதுக்கு வருது அப்படின்னா, கொஞ்சம் பண்ணுங்களேன், கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் பாருங்களே, என்னிடத்தில் சுத்தமாக சில்லறை இல்லை, கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படின்றார். டீக்கே டீக்கே ஆகே ஜாக்கர் பைட்டியே, டீக்கே டீக்கே அப்படின்னா சரி சரி முன்னா போய் உட்காருங்க. ஆகே அப்படின்னா முன்னால் இல்லாட்டினா அடுத்து. ஆகே ஜாக்கர் பைட்டியே முன்னால் போய், ஜாக்கர் ஜா இந்த கர் சேர்ந்துருச்சுன்னா போய் முடிவடையாத வார்த்தையாக இருக்கும். முன்னே போய் உட்காருங்க. பைட்டியே
ठीक है आगे जाकर बैठिए சரி சரி முன்னே போய் உட்காருங்க அப்படின்றார். पास की औरत से क्या ये गाड़ी कुतुब मीनार जाएगी? பாஸ் கி ஔரத் அப்படின்னா அருகில் இருக்கும் பெண்ணிடத்தில், ஔரத் அப்படின்னா பெண் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஔரத் சே அப்படின்னா பெண்ணிடத்தில், பாஸ் கி அருகில் இருக்கும் பெண்ணிடத்தில், क्या ये गाड़ी குதுப் மினார் ஜாயேகி? क्या என்ன இந்த பஸ் குதுப் மினார் போகுமா? ये गाड़ी குதுப் மினார் ஜாயேகி, இந்த பஸ் குதுப் மினார் போகுமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க லேடிகிட்ட ஒரு பேசஞ்சர் கேட்குறாரு. அதுக்கு தூஸ்ரா யாத்ரி, தூஸ்ரா யாத்ரினா இன்னொரு பயணி, இல்லாட்டினா இரண்டாவது பயணி அப்படிங்கிற மீனில் வரும். இந்த இடத்துல வந்து இன்னொரு பயணி, தூஸ்ரா யாத்ரி. मुझे नहीं मालूम कंडक्टर साहब से पूछो. मुझे नहीं मालूम எனக்கு தெரியாது, முஜே எனக்கு, நஹி மாலும் அப்படின்னா தெரியாது, மாலும் அப்படின்னா தெரியும், நஹி மாலும் அப்படின்னா தெரியாது. கண்டக்டர் சாப்ஸே பூச்சோ, கண்டக்டர் சார்ட்ட கேளுங்க, இல்லாட்டினா கண்டக்டர்கிட்ட கேளுங்க. பூச்சோ அப்படின்னா கேளுங்க. முஜே நஹி மாலும் கண்டக்டர் சாப்ஸே பூச்சோ, கண்டக்டர் சார்ட்ட கேளுங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பேசஞ்சர் சொல்லிடுறாரு. कंडक्टर साहब क्या ये गाड़ी कुतुब मीनार जाएगी? कंडक्टर साहब क्या ये गाड़ी कुतुब मीनार जाएगी அப்படின்னு கண்டக்டர் டைரெக்டாக கேட்குறாங்க. கண்டக்டர் சார் இந்த பஸ் குதுப் மினார் போகுமா? அதுக்கு கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நஹி மேடம் ஏ காடி குதுப் மினார் நஹி ஜாயேகி. நஹி மேடம் இல்லை மேடம், ஏ காடி குதுப் மினார் நஹி ஜாயேகி, இந்த வண்டி குதுப் மினார் போகாது. ஜாயகி அப்படின்னா போகும், நஹி ஜாயகி அப்படின்னா போகாது. நஹி மேடம் ஏ காடி குதுப் மினார் நஹி ஜாயகி, இல்லை மேடம் இந்த பஸ் குதுப் மினார் போகாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அரே முझे कुतुब मीनार जाना है क्या करूं? அரே முझे कुतुब मीनार जाना है क्या करूं? அடடா நான் குதுப் மினார் போகணும் என்ன செய்வேன்? அரே முஜே நான், இந்த இடத்துல முஜேங்கிறது நான், குதுப் மினார் ஜானா ஹே குதுப் மினார் போக வேண்டும், போகணும், கேட்கறோம் அப்படின்னு பதட்டமாயிடுறாங்க. அடே முஜே குதுப் மினார் ஜானா ஹே கேட்கறோம், அடடா நான் குதுப் மினார் போகணும் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. चिंता मत करो मैडम, चिंता मत करो मैडम, आप अंसारी रोड में उतर जाओ, वहाँ से कुतुब मीनार पास है. चिंता मत करो मैडम, चिंता அப்படின்னா கவலைன்னு பார்த்தோம் இல்லையா? சிந்தா மத் அப்படின்னா கவலைப்படாதீங்க, சிந்தா மத் கரோ, சிந்தா கரோ அப்படின்னா கவலைப்படுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மத் உள்ளே வந்ததுனால அது அப்படியே எதிர்ப்பதமாக மாறிடுது. சிந்தா மத் கரோ மேடம், ஆப் நீங்கள், அன்சாரி ரோட் மே அன்சாரி ரோட்டில், உத்தர் ஜாவோ இறங்கிருங்க, வஹா சே அங்கிருந்து, வஹா சே குதுப் மினார் பாஸ் ஹே அங்கிருந்து குதுப் மினார் பக்கம்தான். சிந்தா மத் கரோ மேடம் கவலைப்படாதீங்க, சிந்தா அப்படின்னா கவலை, சிந்தா மத் கரோ அப்படின்னா கவலைப்படாதீங்க மேடம். அப் அன்சாரி ரோட் மே உத்தர் ஜாவோ நீங்கள் அன்சாரி ரோட்டில் இறங்கிருங்க, உத்தர் ஜாவோ அப்படின்னா இறங்குங்க, வஹா சே குதுப் மினார் பாஸ் ஹே வஹா சே அங்கிருந்து குதுப் மினார் பக்கம்தான் அப்படின்னு ஒரு பேசஞ்சர் சொல்கிறார். अच्छा मुझे अंसारी रोड के लिए एक टिकट दीजिए, ये लीजिए 10 रुपये. अच्छा मुझे अंसारी रोड के लिए एक टिकट दीजिए. அப்படியா எனக்கு அன்சாரி ரோட்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. முஜே அன்சாரி ரோட் கேலியே, அன்சாரி ரோட்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏ லீஜியே இந்தாங்க, ஏ லீஜியே இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏ லீஜியே 10 रुपये,
இந்தாங்க 10 ரூபாயை பிடிங்க அப்படின்னு சொல்லி கண்டக்டர்கிட்ட அந்த லேடி கொடுத்துட்றாங்க. அச்சா मुझे अंसारी रोड के लिए एक टिकट दीजिए, எனக்கு அன்சாரி ரோட்டுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏ லீஜியே 10 रुपये, இந்தாங்க 10 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. டிக்கெட் லீஜியே பாக்கி 7 रुपये लीजिए, டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. டிக்கெட் லீஜியே பாக்கி 7 रुपये அப்படின்னா பாக்கி 7 ரூபாய், பாக்கி அப்படின்னா மீதம், 7 रुपये அப்படின்னா 7, 7 रुपये 7 ரூபாய் எடுத்துக்கொள்ளுங்கள், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்டக்டர் சொல்கிறார். சரிங்களா? ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட்.